மக்களே, இன்னைக்கு தக்காளியை வச்சு புதுசாக இல்லை பழசாக தான் ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம். அதுதான் தக்காளி மிளகு ரசம். இந்த தக்காளி மிளகு ரசம் வந்து எங்கள் அம்மா யூடியூப் பார்த்து செஞ்சாங்கம்மா. ஃபஸ்ட் டைம் செஞ்சாங்க, நல்லா இருந்துச்சு. இன்றைக்கும் அதே ரசத்தை செய்யலான்னு சொல்லிட்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தக்காளி பழத்தை கழுவிக்கலாம், ஓகேவா? இப்போ இந்த தக்காளி பழத்தை கழுவிக்கலாம். கழுவிட்டு அப்படி இந்தாண்ட வாங்க, குக்கரில் தக்காளியை வேக வச்சுக்கலாம். அப்படியே கொட்டிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி போட்டுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். குக்கரை வச்சாச்சு. குக்கரை வச்சு விசில் போட்டுறேன். இதுதான் ஓகே. நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே எடுத்துருக்காங்க. எடுத்து அதை குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வேக வச்ச தக்காளியோட தோலெல்லாம் உரிக்கிறீங்களா? இது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா கற்றுக்கிட்டீங்க? ஆமாம், தாமோதர் எங்கே சொல்லுங்கள். உரிங்க. வெந்துருச்சா முதல்ல அதை செக் பண்ணிங்களா? ஏன்னா குக்கரில் வச்சுருக்கீங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே. இதை மிக்சியில் அடிப்பீங்களா? மிக்சியில் போடணும். ஆனால் இந்த ரசத்துக்கு வந்து புளி ஊற வைக்கல? புளி போடக்கூடாது. புளி போடாமல் வைக்கிற ரசம், வெறும் தக்காளி பழம் மட்டும். மிளகு ரசம் மாதிரி இருக்குமா? இல்லை இது வேற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தக்காளி மிளகு ரசமா? ஆமாம். இங்கே ஒரு பக்கம் மிளகு ரசத்துக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. இது சிம்பிள் தான், எல்லாருக்குமே தெரியும். அது தேவையில்லை. இது புதுசாக செய்கிறாங்க, அதனால் இது மட்டும் ரெசிபி போடுறோம். பார்க்கவே அழகாக இருக்குது, ஆப்பிள் பழம் மாதிரி. சின்ன ஓகே மல்லி. ஓகே, இப்போ இது ஒரு பொடி அரைக்க போகிறீங்க. வறுக்காமல் சும்மா அப்படியே பச்சையாக? ஆமாம். வர கொத்தமல்லி. அடுத்து மிளகு. அடுத்து சீரகம். மிளகு, சீரகம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான். மிக்சியில் அரைக்கணுமா? ஆமாம். பச்சை மிளகா. அப்புறம் பச்சை மிளகா அப்புறம் தான் அரைச்சிக்கலாம். ஏன்? பச்சை மிளகாவும் பூண்டு ஒரே சொட்டு. இப்படி நைஸாவா? சும்மா குறப்பா இடிக்கிற மாதிரி தானே. இது இடித்து போடணும். நான் அப்படியே சும்மா மிக்சியில் ஒரு ஓட்டு பல்ஸ் மோட்டில் அரைங்க, நல்லாயிருக்கும். இன்னுமா இன்னும் அரையணுமா? ஓகேவா? பச்சை மிளகாவும் பூண்டும். பச்சை மிளகா போடட்டா? போட்டு. எத்தனை? அந்த 2 பச்சை மிளகாய். ஓகே, வேறு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா போட்டாச்சு. அடுத்து பூண்டா எடுத்துட்டு வாங்க. பூண்டு போடுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இதுதான் பொடி ரசத்துக்கு. வாசமாக இருக்குது. இப்போ தாளிச்சு விட்டுறலாமா? இப்போ இந்த தக்காளி பழத்தை அரைச்சிக்கலாம். ஜூஸாக அரைக்கணுமா இல்லை குறணுமா? இல்லை இங்கே இதாக்கும் சரியாக இருக்குது. அவ்வளோதான். இந்த அளவுக்கு இப்போ தாளிக்கணும். பாத்திரத்துக்கு மாற்றிட்டு. ஓ, ரசம் கரைக்கிற மாதிரியே கரைக்கணுமா? வேக வச்சு தண்ணியிலே ஊற்றி
இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குமா. உப்பு போட்டுடணும். உப்பு அங்கே தான் இருக்குது. கல்லுப்பா தூளுப்பா? கல்லு. பாருங்க நிறைய போடு 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 போடு. இங்கே அவ்வளோ கம்மி போடு. போடு இந்த அளவு. இன்னும் கொஞ்சம் போடு. இன்னும் கொஞ்சம் போதுமா? போடு. உப்பு போட்டு கையிலே கரைச்சிக்கிறாங்க. இப்போ வேற தூள் உப்பு போடுறீங்களா? உப்பு பத்தலையா? கரையணுமா முதல்ல? இந்த இடித்து வச்சதையும் இதோட கரைச்சிக்கணும். ஓ, தாளிக்க தேவையில்லை. தேவையில்லை, இடிக்காது. இடிச்சு வச்ச பொடி போட்டு போடுங்க போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரசம் ரெடியா? ரசம் ரெடியாம்மா? தாளிக்கணும். சரி, தாளிச்சிருவோம். இப்போ இந்த கொத்தமல்லி அப்படியே பச்சையாக போட்டுறீங்களா? வானல் ரெடி. ஓ, ரசத்துக்கு கரைசல் ரெடி. தாளித்து விட்டுற வேண்டியதுதான். கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஓகே, கலந்துக்கலாமா? அடுப்பத்தை வச்சாச்சு. அடுப்பத்தை வச்சுட்டு வானல் வச்சாச்சு. அனல் கம்மி வச்சுக்கிறேன்மா. வானல் இவங்க தண்ணி இருக்கு. வெடிக்கும். எண்ணெய் கொஞ்சம் தான். எண்ணெயா இதுக்கு? கொஞ்சம் தான், இது அதிகம். ஓ, ஓகே. அடுத்து கடுகு. அனல் வைக்கிட்டா வேண்டாமா? வேணாம். கடுகு வெடிச்சிருச்சு. மிளகாய். அனல் குறைச்சிக்கோங்க, தீஞ்சிட போது மிளகாய். இப்போ கருவேப்பிலை. மிளகாய் தீவிது. கருவேப்பிலை கிளறி. பெருங்காயம். பெருங்காயத்தூள். கரைச்சி ஊற்றி அவ்வளோதான். இப்போ இது நுர கட்டணுமா? நுர கட்டினாலும் எடுத்து ஊற்றி போட்டேன். மூடி போட்டுருங்க, சீக்கிரம் நுர கட்டும். வேண்டாம் வேண்டாம், மூடி போட்டிங்கன்னா சீக்கிரம் நுர கட்டும். தெரியாது, அப்புறம் நுர கொதிச்சிடும். நுர கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அருமையாக நுர கட்டிருச்சு ரசம். இந்த அளவில் இருக்கும் போது எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியது தான். மாற்றுங்க. ஓகே, அருமையாக ரசம் ரெடி.